அங்க 8 பேரும் கீரைக்கு சக்களத்தி கிண்டி வச்சு முளைச்சிருக்காள முளைக்க விடக்கூடுமா? நாளைக்கு வாலிப பெண்ணா கைலாசத்துல இருந்தான்னா பகவான் சும்மா இருப்பாரா? தன்னை மறைப்பார், இந்த குழந்தைகளை மனமுடிப்பார் என்ற ஆதிவராசக்தி அம்மை உலகமாதா பார்வதி பிள்ளையுடைய அழகை கண்டு வியந்து நின்றாள். பகவான் வந்து பார்க்கும் முன்பாக இனி ஒரு கனவும் இங்கு இருக்கப்படாது என்று ஆதிபராசக்தி பார்வதி மறுபடியும் மன்னனாகிய கண்ணன் அழைத்தார். என் பெருமாளாகிய நாராயணன் கைலாசபதிக்கு வருகிறார். தங்கையே பார்வதி, இப்பந்தானே நாகலோகத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து உன்னிடத்திலே கொடுத்து சென்று கொஞ்ச நேரம் கூட ஆகவில்லையே, மறுபடியும் அண்ணனை அழைத்த காரணம் என்ன? அண்ணா நாராயணா, இந்த பிள்ளையுடைய அழகை நான் பார்த்தேன். இந்த குழந்தை பருவத்துல காளியர்கள் 8 பேர்களும் பேரழகா இருக்காளே அண்ணா. நாளை ஒரு காலத்துல இவங்க அக்கா தங்க 8 பேர்களும் பூத்து நிறைந்து புஷ்பமடைந்து பருவ பெண்ணாங்க இருக்கும் காலத்துல எப்பேற்பட்ட அழகோடு இருக்க மாட்டா, எப்பேற்பட்ட அழகா இருப்பா. பகவான் என்ன பண்ணுவாரு? பகவான் சும்மா இருப்பாரா? அவரு தன்னை மறப்பார், குழந்தைகளை மனமுடிப்பாரு. அண்ணா நாராயணா, பகவான் வந்து பார்க்கும் முன்பாக இந்த குழந்தைகள் இனி ஒரு காலமும் கைலாசத்தில் இருக்கப்படாது. நீ எப்படி கொண்டு வந்தாயோ அப்படியே எடுத்து செல்ல வேணும். அப்ப பார்த்தாரின் பெருமாளாகிய கண்ணே, இந்த பிள்ளைகளை பகவான் போகாத இடத்துல கொண்டு போகணும். பகவான் போகாத இடம் எங்க இருக்கு? பகவான் போகாத இடம் உலகத்துல உண்டா? கிடையாது. என்ன பகவான் எங்க போக மாட்டாரு? பகவான் போகாத இடம் எங்கன்னு பத்தியடா எப்படி கரெக்டா சொல்றாரு? அவன் அந்த அண்ணனுக்கு வேலை அதுதான். அதான் அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. எனக்கு தெரியாது. ஐயா, பகவான் போகாத இடம் இந்த உலகத்துல உண்டா? பகவான் இல்லைன்னா உலகம் கிடையாது. அப்ப பகவான் போகாத இடம் ஒரே ஒரு இடம். அதுதான் சந்தனமாஞ்சோலை. ஆமா, சந்தனமாஞ்சோலைக்கு ஏன் பகவான் போக மாட்டாரே? ஆனால் அன்று ஒரு காலத்திலே சந்தனமாஞ்சோலையிலே வாழ்ந்து வரக்கூடிய சந்தன மகரிஷி அரச மன்னனாகவே வாழ்ந்தாராம். எப்படி? அரச மன்னனாகவே வாழுங்காலத்திலே கடவுள் தேவியாகப்பட்ட அம்மை உமையாள் பார்வதி மீது ஆசை கொண்டான் சண்டாளப்பாவி. மாத்தான் மனையாள் மீது ஆசைப்படுவது முத தப்பு. இதுலயும் பகவான் தேவியாகப்பட்ட பார்வதி மேலே ஆசை கொண்டானே, பகவான் சும்மா இருப்பாரா? அது எங்க சும்மா இருப்பாரு? அதனாலே பார்த்தார் இறைவனாகிய பகவான். அப்பா ஏ சந்தனமக அரச மன்னரே, நீர் அரசனாக இருந்த காரணத்தினாலதானே என் மனைவியான பார்வதி மீது நீ ஆசை கொண்டாய் அல்லவா? ஆகையினாலே அரசமல்ல, இன்றையிலிருந்து நீர் முவ்வாசை வருத்து 3 ஆசை. என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. மண் பொருள் பொருள் இந்த 3 ஆசை வெறுத்தாத்தான் காவி வேட்டி கட்டி சாமியாரா போக முடியும். இந்த 3ஐ வெறுத்தாத்தாமியா சாமியார் ஆக முடியும். ஐயா அரச மன்னரே, மூவாசை வெறுத்து இன்று முதலாக உச்சந்திறந்ததோர் மனிதராகவே போவக்கடவதும் நீர் இருக்கும் இடத்திற்கு பகவான் நான் வரமாட்டேன். பகவான் நான் இருக்கும் இடத்திற்கு மகரிஷி உமக்கு அங்க அனுமதி கிடையாது. அன்று முதலாக சந்தனமாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த சந்தனமக அரசனாக இருந்தவர் அன்று முதலாக மூவாசை வறுத்து மண்ணாசை பொன்னாசை பொருளாசை வறுத்து முற்றும் திறந்த முனிவராக சந்தனமாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் சந்தன மகரிஷி. அப்பெண் பெருமாளாகிய கண்ணன் பார்த்தார். அட்டமகாளி 8 குழந்தைகளையும் சந்தனமாஞ்சோலையிலே சந்தன மகரிஷி இடத்திலே கொடுக்க வேணும் என்று என் பெருமாள் நாராயணன் கண்ணன் எவ்விதமாக சத்திமாரை கொண்டு வருகிறார் தெரியுமா? அட்டகாளி 8 பேர், அட்டகாளி 8 பேரை 8 என் பெருமாள் நாராயணா கைலாச
வாசல் விட்டு எங்கே கொண்டு வாரார் கொண்டு கைலாசம் தனை கடந்து எங்கே வாராரானா நாராயணன் என்பேருமா வனமான வனங்கடந்தார் அவயா சிங்கே ஊரங்குவானோ சிறபோலைகள் தூங்குவானோ காட்டார கரடி போலே கட்டாய் வாழுவானோ நாங்கு கோங்கு பெருத்தவனோ நல்ல மூங்கில் நடந்தவனோ வனமான வனங்கடந்து அந்த குழந்தைகளை கொண்டு வாரார் குழந்தைகளை ஓடு 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 என்னை சந்தனமா சோலக்குள்ள சக்திமார்கள் 8 பேரை நாராயணாகிய கிருஷ்ண பரமாத்மா கொண்டு வருகின்றார். சந்தனமாஞ்சோலையிலே சந்தன மகரிஷியிடத்திலே ஐயா சந்தன மகரிஷிய என்ன குழந்தைகள் 8 பேர்களையும் பகவானுக்கு தெரியாம தெய்வ ரகசியங்களாக வளர்க்க சொன்னார் அல்லவா. பேர் ரகசியங்கள் எல்லாம் கேட்டார். பேர் ரகசியங்கள் பிறப்பு வளர்ப்பெல்லாம் காலகட்ட வரும்பொழுது தெரிய வரும் அல்லவா. அது வரைக்கும் பகவானுக்கு தெரியாம தெய்வ ரகசியங்களாக வளர்க்க சொன்னார் என் பெருமாளாகிய கண்ண ஒப்படைத்த நாள் முதலாக சந்தனமாஞ்சோலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கப்பட்ட சந்தன மகரிஷி சத்திமார்கள் 8 குழந்தைகளை அடடே சந்தனமாஞ்சோலையில சக்திகாளி 8 பேரை வளர்க்க வேணும் என்று சொல்லி சந்தனமா ரிஷியவரும் ஊட்டி வளப்பாரா உடம்பு எல்லாரையும் ஒருக தேத்தி வளப்பாரா திரேகம் எல்லாரையும் ஒருக காளியர்கள் 8 பேரை வளரும் பேரை சந்திரன் போல் சந்தனமாஞ்சோலையில வளர்த்து வாரா என் பெருமாள் வளர்த்து வரும் நாளையில அங்க எவ்விதமாயிருக்குதாரா தகதை அப்படி வளர்த்து வரும் நாளையிலே ஒரு வயதா உச்சமூன்று வயதுமாயே 3வது வயதிலே முடியிறக்கி 4வது வயதிலே அம்மா நடந்து ஓடும் 5 நல்ல 5 வயதாதிலே சின்னஞ்சிறு குழந்தையாக இறந்தவளாம் சத்திமார்கள் 10-12 வயதுக்குள்ள பூத்தாள நிறைந்தாள் பருவ பெண்ணாள் அம்மா சத்திமார்கள் பால வயசு போக பருவ பிராயமானார்கள்.
என் தாயான சத்திமார்கள் ஆமோ அப்படி இன்னும் போடு 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 பேர்களும் ஆமா சில்லஞ்சரு பிள்ளையாக இருந்தவர்கள் பால வயசு போக பருவ பிராயமாகவே சந்தனமாஞ்சோலையில வந்திருக்கிறார்கள் ஆமா 12 பருவ பெண்ணாக ஆக என் தாயான சக்தி காளியர்கள் 8 பேர்களும் ஆமா இப்படி இருக்கிறா தெரியுமா எப்படி? அரடே சத்திமார்கள் 8 பேரும் சத்திமார்கள் 8 பேரும் சந்தனமா ஜோலையில 12 வயதுக்குள்ள மூத்தாள நிறைந்தாள பருவ பெண்ணாருக்காள அம்மை காளி 8 பேரும் அல்லி மலர் பூத்தது போ கிளியா பூத்திருக்கா வெச்சி மலர் பூத்ததை போ பெண்கொடியா பூத்திருக்கா தாளை மலர் பூத்ததை போ தையலையா பூத்திருக்கா கனகாம்பரம் பூத்தது போ கனகாம்பரம் சக்தி காளியர்கள் பூத்திருக்கா கனகாம்பரம் முல்லை மலர் புத்தது குழலால் புத்திருக்கா சக்திமார்கள் 8 பேரும் பூத்துருக்கா நிறைந்திருக்கா பூத்துருக்கா அண்ணா பருவ பெண்ணா பூத்து இருக்கா பருவ பெண்ணா அந்த சந்தனமா ஜோலையில ஜோலையில சத்திமார்கள் 8 பேரும் பருவ பெண்ணா இருக்காள என் தாயான அம்பிகை காளியர்கள் 8 பேர்களும் பூத்து நிறைந்து பருவ பெண்ணாக வந்திருக்கும் காலத்தில சந்தனமா மகரிஷி அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எல்லாம் செய்கின்றார் எப்படின்னா அம்மா அப்பா இல்லாத குறைவே தெரியப்படாது இல்லையா பூத்து நிறைந்திருந்த சத்திமார்களுக்கு தலைக்கு தண்ணீர் இட்டு சடங்கு சாஸ்திரம் எல்லாம் முடித்து சத்திகாளி 8 பேர்களும் சந்தனமா ஜோலையிலே இருக்கும் காலத்தில குழந்தை பருவத்திலே அப்பா அப்பேற்பட்ட அழகா இருந்தா இப்ப பூத்ததிலிருந்து பருவ பெண்ணவர இருக்காள அம்மா அழக கேட்கவா செய்யணும் சொல்லவா செய்யணும் ஓடி சூரியன் ஒளிய போன்றோம் 1000 நாவு படைத்ததோர் ஆதிசேடனாலும் சொல்ல முடியாத அழகோடு இருக்கா என் தாயான சக்தி காளியர்கள் 8 பேர்களும் சிக்க நல்ல சிவப்பழகி சிந்தூர புட்டழகி பங்கே தலையழகி பாடாமல்லி நிறத்தழகி காளியர்கள் 8 பேரும் தலைரோம கருப்பொழிய தவிர ஒரு கருப்பும் இல்லை முடிரோம கருப்பொழிய முன்ன ஒரு கருப்பும் இல்லை தாயான காளியம்மா அப்பேற்பட்ட அழகோட அமர்ந்திருக்கா சோலக்குள்ள வாடுகிற தண்ணீரில ஒதுக்க மழல் கருப்பு உண்டு ஆடுகின்ற நாகத்திற்கு அடிவயத்தில் மச்ச உண்டு பொன்னி முத்து காணாலும் கொஞ்சம் கூட கருப்பு உண்டு கண்ணந்தங்க காளியாருக்கு புறவரண்டும் கருப்பொழிய பின்னே ஒரு கருப்பும் இல்லை முடிராம கருப்பொழிய முடிராம கருப்பொழிய அம்மாளுக்கு முன்ன ஒரு கருப்பும் இல்லை ஓடு 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 கத்தை அப்படி சந்தனமா ஜோலக்குள்ள சக்தி வந்து இருக்காள
கூத்து நிறைந்து பேரழகா இருக்கா இருக்கா இருக்கும் காலத்திலே பாருங்க ஒரு நாளை வேளையிலே தாயான காளி பார்த்தா என்ன அடியே தங்கைமார்களே என்ன என்ன இவ்வளவு காலமாச்சுடி சரி நம்மளும் பூத்து நிறைந்து பருவ பங்கையா இருக்கிறோம் ஆமா பருவ மங்கையாக இருக்கக்கூடிய நாம சரி சந்தனமாஞ்சோலையில ஆமா இந்த தாத்தாவை தவிர நம்ம அடுத்த மகன் பார்த்ததில்லையே கிடையாது கிடையாது ஒருவேளை இந்த தாத்தாவே நம்ம அப்பாவாக இருந்தாலும் ஆமா நம்ம அம்மா யாருன்னு தெரியணும்ல தெரியணும்ல அடியே தங்கைமார்களே என்ன என்ன வாங்க வாங்கடி எல்லாரும் தாத்தாட்ட போய் விவரத்தை கேட்டு வருவோம் எப்ப வாங்க கேட்டு அட்டகாளி 8 பேரும் ஒன்று கூடி வாராள சந்தனமா ஜோலையில சந்தனமா முனிவரிடம் சக்தி வந்து கேட்காள ஓ தாத்தா பெரியவரே இவ்வளவு காலமாச்சையா ஆமா நாங்க உங்களை தவிர வேற முகத்தை பார்த்ததில்ல கிடையாது ஒருவேளை நீங்களே எங்க அப்பாவாக இருந்தாலும் இருக்கலாம் எங்க அம்மா யார் என்ற விவரம் எங்களுக்கு தெரியணுமே ஐயா தெரியணும் தெரியணும் அப்ப சந்திரமணி வர பார்த்தார் என்ன என்ன அடியே அம்மா தங்கைமார்களே என்ன என்ன உங்க அம்மா அப்பா விவரம் தெரியணுமே ஆனா ஆனால் உங்களை படைத்தார் அல்லவா சிவபெருமா ஆமா சிவனார் ஒருவருக்குத்தான் தெரியும் உங்க அம்மா யாரு அப்பா யார் என்ற விவரம் தெரியும் அம்மா ஆமா இந்த மகரிஷியோ சொல்ல ஆமா அப்பம் பார்த்தாலே சத்திமார்கள் அக்கா எங்க 8 பேரும் ஏதாத்தா எகிழவா வார்த்தை ஒன்று சொல்ல கேள எங்க அப்பா அம்மா விவரம் பகவானுக்கு தான் தெரியும்னு சொல்றீங்க பகவானை நாங்க எப்படி நினைக்க எப்படி விவரத்தை கேட்க 12 வருட காலம் நீங்க 8 பேரும் தவம் இருக்கணுமே 12 வருட காலம் தவம் இருக்கக்கூடிய வயசு எங்களுக்கு கிடையாது கிடையாது அதுக்குள்ள பொறுமை எங்கிட்ட கிடையாது ஆமா இப்பொழுதே நாங்க பகவானை பார்க்கணும் அல்லவா ஆமா அதற்கு என்ன வழி சொல்லுங்க நான் என் தாயான காளியம்மா சரி அப்ப என் பெருமாளாகிய கண்ணன் ஒப்படைத்த நாள் முதலாக என் அம்மா ஏ சத்திமார்களே நீங்க ஆண்டவன நினைத்தல்லவோ அக்கினியாக மத வளர்க்கணுமே அக்கினிய வளர்த்திராரா ஆண்டவனும் வருவாரே ஆண்டவனும் வந்தாரா அப்பா அம்மா விவரமாத அரணாரிடம் கேட்டிடலாம் என்று சந்தனமா ரிஷியவரும் சத்திமார்கள் முன்னாலே ரிஷியவரும் சொன்ன போது ஆண்டவனை நீங்க நினைச்சு ஆண்டவனை எண்ணி அக்கினியாக வளர்த்து வந்தீரானா அக்கினி காந்தல் ஒருக்காமல் கடவுள் வருவார் அப்ப உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாரு பேரகசியங்கள் பிறப்பு வளர்ப்பு என்னவென்று கேட்கலாம் என்று சந்தனமாமணிவர் சொல்ல என் தாயால காளி வாரா மாறி வாரா முத்துமாரி வாரா முத்தாரம்மா வாரா வடக்குத்தியா வாரா வடக்கு வாசல்லி வாரா உப்புடாதி அம்மா வாரா அட்ட மகாவளி 8 பேர்களும் ஆண்டவனை ஜெயிக்கணும் அக்கினியை வளர்க்கணும் என்ற காளியர்கள் 8 பேரும் அக்கினியை வளர்ப்பதற்கு சந்தனமான் சோலையில சத்திமார்கள் வாராள அக்கினியை வளர்ப்பதற்கு நாளான நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில கண்ணன் தங்க காளியர்கள் உழைத்து மல்ல நீராடி தீர்த்தமாடி மாத்தொடுத்து திருநேற்று காப்பணிந்தார் அக்கினிய வளர்ப்பதற்கு மாகாளி வாராள சந்தன மஞ்சோலையில மடிக்கூட்டி பிறக்குதாள ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி வன்னிச்சுப்பி வங்கஞ்சுப்பி பொங்கஞ்சுப்பி புரசஞ்சுப்பி நாங்கு சுப்பி கொங்கு சுப்பி நல்ல ரசி வேம்பு மோதல் 21 சுப்பி வகை 21 காளியம்மா என எனம பிறக்குதாள ஓடு 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 தக தகத்தா தகத்தை அப்படி 21 சுப்பி வகை
எனையனமா தான் பிறக்கி ஒரு ஆள நல்ல குளிய வேட்டி யார இளவு மலர்க்கு வைத்தா அக்கினிய வளர்ப்பதற்கு சாந்தால தரமுழுகி சந்தனத்தால் கோலம் போட்டா கண்ணந்தங்க காளியர்கள் பவால தரமுழுகி மஞ்சளையால் கோலம் போட்டா தலவாழை இலவரிச்சா திறனாளி ரமரக்கா தீபங்கள் எல்லாம் எடுத்து வைத்தா என் தாயான சக்தி காளி 8 பேர்களும் ஆண்டவனாகி சிவனை எண்ணி அக்கினி யாகத்தை வளர்க்க சிவபெருமானை மனதிலே நினைத்தா 21 சிப்பிகளை அள்ளி போட்டா அக்கினி யாகத்தை சுத்தி அமர்ந்திருந்தா மாகாளி 8 பேரும் அக்கினியை சுத்தி அமர்ந்திருந்து என் தாயான சக்தி காளியர்கள் 8 பேர்களும் ஆண்டவன நினைக்காளே அக்கினிய வளர்க்காளே அக்கினிய வளர்க்கும் போது ஈசனான பகவானுக்கு அக்கினி காந்தலது பொறுக்கலையே கடவுளான பகவானுக்கு அக்கினி காந்தலது பொறுக்காமல் பகவானும் சொல்லுவாரா அடியே அம்மா பார்வதி உன் தங்கையான காளியர்கள் 8 பேர்களும் ஆண்டவனை எண்ணி அக்கினி ஆகத்த சந்திரமான் சொல்லியில் வளர்க்காளம்மா அக்கினி காந்தலினாலே கடவுளாகிய பகவான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ விளைப்பேனோ என்று ஈசனான பகவானோ சக்தியுட முன்னால சங்கரனார் சொன்ன போது இறைவா என் தங்கைமார்கள் காளியர்கள் வளர்த்து வரக்கூடிய அக்கினி யாகத்தை நான் பார்வதி போய் அமர்த்தி வாரேன்னா சரி பார்வதி நீ அக்கினி அமர்த்த போனையானா உன் தங்கைமார்கள் 8 பேர்களை உன்னை மதிக்க மாட்டாடி வார்த்தையை கேட்க மாட்டா அதனால நீ போக வேண்டாம் அம்மா வேண்டாம் இறைவா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா அதிலே எனக்கு பங்கு உண்டு இல்லையா எவ்விதமாக இருந்தாலும் நானே போய் அக்கினி அமர்த்தி வாரேன் என்று சொல்லி பார்வதி வார சந்தனமா ஜோலைக்கு வரும் பொழுது அக்கா தங்க 8 பேர்களும் ஆண்டவன் நினைத்தா அக்கினி யாகத்தை சுத்தி அமர்ந்து கொண்டா ஒத்தி கொலவு போடுறா ஒத்தி கும்மி அடிக்க ஒத்தி கோலாட்டு அடிக்க ஒத்தி தாலாட்டு பாடுதா ஒத்தி கொலவு போடுதா ஒத்தி நெய்ய கொண்டு ஊத்துறா ஒத்தி முக்கட்டு என்ன கொண்டு விட்டா முக்கட்டு என்னன்னா நல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் விளக்கெண்ணெய் அதுதான் முக்கட்டு எண்ணெய் என் தாயான அம்பிகை சத்தியமார்கள் 8 பேர்களும் ஐயா முக்கட்டு எல்லாம் வேட்டு சந்தனமா ஜோலையில அக்கினிய வளர்க்கால அட்டகோழி 8 பேரும் அக்கினிய வளர்ப்பதைத்தான் பார்வதியா கண்டுட்டாளே எடியம்மா தங்கை மாற அக்கினிய அமர்த்திடுங்கோ தங்கைமார்களே ஆண்டவனுக்கு அக்கினியாக பொறுக்கதில்லை அம்மா முடியல அக்கினி அமர்த்த சொன்னா தாய் காளி பாத்துக்கிட்டா ஏ அக்கா ஏ பார்வதி உன்னை யாரக்கா இங்க வர சொன்னா நாங்க அத்தான் பகவானை எண்ணி அக்கினி வளர்த்தோமே அத்தான போய் வர சொல்லி நீ போய் கொண்டான் அவன் பார்த்தா பார்வதி அக்கினி அமர்த்தாம நம்ம அந்த இடத்தை விட்டு போகப்படாது பார்வதியா நினைக்கின்ற தாய் காளி என்ன தெரியுமா அக்கா ஏ பார்வதி ஆண்டவனை காப்பாத்தணும் அப்படிங்கிற உனக்கு என்ன இருந்துச்சுன்னா அக்கினிலே இறங்கி நீ ஆண்டவனை காப்பாத்த பாக்கட்டும்னா ஏன் சொன்னான்னா அக்கா பார்வதி அக்கினில இறங்கினான்னா அக்கால காப்பாத்த நம்ம அத்தான் பகவான் வந்துதானே ஆகணும் என்று என் தாயான காளியம்மாள் சொல்ல ஆதிசக்தி பார்வதியா கைலாச வாசலில சத்தியமா பார்வதியா ஆண்டவன காப்பாத்த பார்வதியா நினைக்காளே என்னை ஆண்டவன காப்பாத்த ஆதிசக்தி அம்மை பார்வதியா கடவுளை தான் சக்தி நினைக்காளே
கடவுளை நினைக்க ஆமா ஆண்டவனை எண்ணி பார்வதா தேவி ஆமா அக்கினியாக இறங்குகிறாள் அல்லவா ஆமோ அக்கினியில இறங்கினா சக்தி கருவுருகி கைப்பிடிச்சாம்பலானா சரி இது யார் பார்க்கிறா யாரு இந்த ஆயான காளியம்மா மாரியம்மா முத்தாரம்மா முத்துமாரி உப்புடாதி ஆமோ சந்தனமாரி ஜடமாரி உச்சினி மாகாளி காளி அக்கா தங்கை 8 பேரும் பார்த்தா ஆமா அடியே தங்கைமார்களே என்ன நம்ம அக்கா பார்வதி ஒரு பேச்சுக்கு அக்கில இறங்க சொன்னண்டி ஆமா அக்கா வந்தாலே அக்கில இறங்கி விட்டாளே ஆமா நமக்கு என்ன இருப்படி என் அக்கா தங்கச்சி 8 பேர்களும் ஆமா ஆமா கடவுளை நினைத்த அக்கினைய முக்காலும் சுற்றி வாரா சுத்தி வாரா முக்க நினைக்காள கையேதோ அம்மா கொறுக்காள கையே கொறுக்காள ஆளி கடவுளை கையே கொறுக்காள அடடே கையேதவோ கொறுத்தல்லவோ ஒருத்தருக்கு ஒருத்தி பின்னால ஐயா பின்னால அகக்கீரையோ இறங்குதாளே ஒருத்தருக்கு ஒருத்தி பின்னாலே கைய கொடுத்தா கடவுளை எண்ணினா அக்கில இறங்கினா அட்டமாகாளி 8 பேரும் அக்கில இறங்கினால கருகுருகி கைப்பிடிச்சாம்பலானா பகவானுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த அக்கினி காந்தலானது குறைந்தது பகவான் பார்த்தார் நாவலுக்கும் அக்கினி காந்தலது குறைந்தது ஆனா அக்கினி அமர்த்த சென்ற தேவியான பார்வதியை காணவில்லை என்று ஞானத்தால் பார்த்தார் இறைவனாகிய பகவான் அப்படி ஞானம் கொண்டு பார்க்க பார்வதி சேர்த்து அக்கினி யாகத்தில் இறங்கியிருக்கிறார் நம்மளை காப்பாத்த போய் தான் ஐயா பார்வதி அக்கில் இறங்க அதனால சக்தியை நாமல் காப்பாற்ற வேணும் என்று தீர்த்தவன் திரைப்பெரம்பம் கையிலே கொண்டு சங்கரனாகிய பகவான் ஐயா சந்தனமா சோலைக்குத்தான் சங்கரம் பகவான் வாரார சங்கரம் பகவான் வந்தல்லவோ அடடே எரிந்த ஒரு சாம்பலள்ளி கருவுருவ பகவான் பிடிக்கார ஐயா பிடிக்கார கடவுளார பிடிக்கார சாமி கருவுருவ பகவான் தான் பீடித்து தீர்த்தம் கொண்டு பகவான் தெளிக்கார திருப்பெரம்பால் தட்டுதார திருப்பெரம்பால் பகவான் தட்டும் போது திருப்பெரம்பால் தட்டும் போது அங்கைய வீரமா தட்டும் போது சந்தனமான் ஜோலையில அட்டே மகாளி 8 பேரும் அவளோ தூங்கி நல்லோ முழித்தது போ முழித்தது போ எழுந்தரித்து மாறாள தூங்கி முழித்தது போ சந்தனமா சோலையில அட்டைகாளி 8 பேரும் இரண்டாவது பிறவியாக வீரப்பல்லா வரிசடையா இருந்த மகன் ஜவந்த கண்ணா 20 பாக தலைமுடியா முத்த போல கண்ணழகா நீண்ட பல்வழிவா
அப்போ நல்ல ஜடையோட ஆகார வடிவத்தோட அவதரித்து வாராள இரண்டாவது பரவியாக தாயான காளியம்மா காளியம்மா மாரியம்மா முத்துமாரி முத்தாரம்மா முக்கூடாதி தேவியவா அடடே அட்டை காளி 8 பேரும் 8 பேரும் 8 பேரும் 8 பேரும் அட எழுந்தரித்து அம்மா வாராளே 8 பேரும் அம்பிகை சக்திமார்கள் 8 பேர்களும் சந்தனமா ஜோலையில இரண்டாவது பிறவியாக எரிந்த முகத்தோட சிவந்த கண்களோட அப்ப சடையோட அங்கார ஓங்கார வடிவத்தோட அவதரித்து வாரா சத்திகாளி 8 பேர்களும் ஆண்டவனாருடைய திருப்பாதத்திலே வந்து முக்காலும் சுற்றி வந்தாங்க முடிவணங்கி நமஸ்கரித்தா காளியர்கள் அப்படி முக்காலும் சுற்றி வந்தா முடிவணங்கி நமஸ்கரித்தா நாலு தோறும் சுற்றி வந்தா சிவனார வணங்குவாளா அட்டகோழி 8 பேரு 5 தோறும் சுற்றி வந்தா அரணார வணங்குதாளே காளியர்கள் 8 பேரு கடவுளுக்கு முன்னாலே கடவுளுக்கு முன்னாலே கையெடுத்து வணங்குதாளே ஓடு 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 கடவுளுக்கு முன்னாலே என் தாயால காளியர்கள் 8 பேர்களும் கடவுளை கண்டா கையெடுத்து சிவனை வணங்கினா அக்காதங்க 8 பேர்களும் வணங்கி நிற்கின்றாளே கடவுள் பார்த்தார் பார்வதா தேவியும் 8 பேர்களோட 9 பேராக சக்தி அவதாரம் புரிந்து வந்தார் சக்தி பார்வதி இவர்கள் 8 பேர்களோடு சக்தி 9 பேராக அவதாரம் செய்து வந்ததினாலே இன்று முதலாக உனக்கு நவக்கிரக நாயகி என்ன பேரு நவக்கிரக நாயகி அவன் சிவாலயங்கள் எங்கெங்கு பூலோகத்தில் உள்ளதோ அங்கெல்லாம் சக்தி 9 நவக்கிரக நாயகியாக வந்து குலவுருப்பாய் என்று பகவான் சக்திக்கு நவக்கிரக நாயகியாகவே பேர் கொடுத்தார் அப்ப என் தாயால காளி 8 பேரும் கடவுளுடைய வாதத்திலே வணங்கி நின்றாள் அல்லவா எம்பெருமானே எங்களை படைத்த காரணங்கள் என்ன எங்க அம்மா யாரு எங்க அப்பா யாரு எங்க பிறப்பொழப்பு பேரகசியங்கள் என்ன சொல்லுங்க என்ற ஆண்டவனாகி பகவானிடத்திலே கேட்க பகவான் பார்த்தாரு எடியே காளியர்களே பாருங்கடி அம்மா நீங்களோ அக்காதங்க 8 பேர்களும் நாகலோக வட்டணத்திலே நாகமடி ராஜாவுக்கும் நாகராணி பெண்ணாளுக்கும் குழந்தை இல்லா குறையை தீர்ப்பதற்காக உங்களை குழந்தைகளாக அவதாரம் செய்தேன் இப்பொழுது நாளை ஒரு காலத்திலே மகிடாசுரனை அழிக்க மாகாளியாகவே அவதரித்தேன் என்றார் பகவான் அப்ப என் தாய் காளி பார்த்தா பரம்பொருளே எங்க அப்பா அம்மா வரத்தை சொல்லிங்க எங்களுக்கு பேர் நாம வேணும் இல்லையா பேர் என்ன ஊர் என்ன பேர் இல்லைன்னா என்ன பேரை கொடுக்க முடியும் பேர் இல்லைன்னா எப்படியா பிள்ளைய கூப்பிட முடியும் கூப்பிட முடியும் பிள்ளை பிள்ளைன்னு எத்தனை நாளைக்கு கூப்பிட முடியும் அவன் பிள்ளைன்னு சொன்னா ஒரு பேர் கொடுக்கணும் சிலவா வேண்டா வெறுப்புக்கு பிள்ளைய பார்த்து காண்டாம இருக்கணும்னு பேர் கொடுப்பான் அப்படி கொடுத்தா நல்லா இருக்காதுல்ல ஒரு பிள்ளைன்னு இருந்தா அழகான பேர் கொடுக்கணும் என்ற இறைவனாகிய பகவான் சக்திமார்கள் மறுபடியும் பேர் நாம வேணும்னு கேட்டா அம்மா ஏ காளியரே முதல்ல கொடுத்த பேர் கொடுத்ததான் வச்ச பேர் வச்சதுதான் அத்தோடு சேர்த்து கூட 2 பேர்னா வாங்கிக்கோங்க என்ற இறைவனாகிய கடவுள் பெருமா காளியர்கள் 8 பேர்களுக்கும் மறுபடியும் பேர் நாமம் கொடுக்க வேணும் என்று விதமாகவே திருநாமத்தை கொடுக்கிறார் தெரியுமா மாறி மாறி பிறந்ததாலே மாறி மாறி பிறந்ததாலே மாரியம்மா உந்தன் பேரு கருகுருகி பிறந்ததாலே
காளியம்மா உந்தன் பேரு கருமாறி ஒரு மாறி சந்தனமா ஜோலையில சக்தி வந்து பிறந்ததாலே அம்மையா சக்தி வந்து பிறந்ததாலே உனக்கு சந்தன மாறி உந்தன் பேரு போடு 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 உனக்கு சந்தன மாறி ஐயா காளி காளி என்றொரு காளி காளி என்றொரு கருமாறி என்றொரு முத்துமாரி முத்தாரம்மா கருகுருகி பிறந்த நாளே கருமாறி என்றும் உருமாறி பிறந்த நாளே உருமாறி என்றும் சந்தனமான் ஜூலையிலே சக்தி வந்து பிறந்ததுனாலே சந்தனமாரி என்றும் ஜடமாரி என்றும் சிவபெருமான் பேர் கொடுத்தார் அல்லவா மாறி மாறி பிறந்தவளா மாறி பெயர் பெற்றவளா மாகாளி 8 பேருக்கு பேர் கொடுத்தார் பகவான் பேர் கொடுத்த வேளையில பெருமானே எங்க அப்பா அம்மா விரத சொன்னீங்க எங்களுக்கு மறுபடியும் பேர்நாமத்தை கொடுத்தீங்க பேர்நாமத்தை கொடுத்ததினாலும் எங்க அப்பா அம்மா விவரத்தை தாங்கள் சொன்னதினாலும் பெருமானே நாங்கள் உயிரிருக்க வரைக்கும் சிவனை உண்மை நாங்க மறக்க கூடாது மறவாதிருக்க வேண்டுமே ஆனா சில வரங்கள் எல்லாம் கேட்காளே மகாளி 8 பேர் ஆண்டவனார் முன்னாலே லிங்க வர கேட்காளே 103 லிங்க வர ஆதிலிங்கம் ஜோதிலிங்கம் அரணாருட ஆத்மாலிங்கம் லிங்க வரம் கேட்டாளே தாயான காளி அம்மா அந்த லிங்கத்துக்கு பூசை செய்ய பூங்காவன தோட்ட வேண்டும் குளித்து மெல்ல நீராட ஒரு தெப்பக்கோள வரமு வேண்டும் வீச்சொரு கால மரம் விளையாட வெப்ப மரம் இருந்து நாங்கள் பூசை செய்ய நிரந்தரமா இடமு வேண்டும் அழியாத ஆயுள் வரும் அரணாரிடம் கேட்காளே வரங்கள் எல்லாம் கேட்ட போதே வரத்தே அங்க ஏது சொல்வார் பகவான் போடு 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 ஆண்டவராகிய கடவுள் பெருமானிடத்தில் இறைவா உங்களை நாங்கள் வரவாம வேண்டுமே ஆனா சிவரே எங்களுக்கு 103 கும்பிட லிங்கம் வர வேணும் கேட்டா எத்தனை கேட்டா 103 லிங்கம் ஆதிலிங்கம் சோதிலிங்கம் அருளாலிங்கம் ஆத்மாலிங்கம் புத்தாலிங்கம் மகாலிங்கம் சுந்தரலிங்கம் சுவாமலிங்கம் போத்திலிங்கம் மைத்திலிங்கம் மகாலிங்கம் பாடாலிங்கம் படுகலிங்கம் 103 லிங்கம் வரம் கேட்கா அவன் எங்க நடக்கல யாருண்டா அவன் சொக்கலிங்கமா அவன் சொக்கலிங்கமா அது ஒரு சாஸ்திரம் தானே அதனால என் தாயான அம்மை காளியம்மா பகவானுடைய இடத்தில 103 லிங்க வரம் கேட்டார் அந்த லிங்கத்துக்கு பூஜை செய்ய பூங்காவன தோட்ட வேணும் அழியாத ஆயுள் காலங்கள் வேண்டும்
ஆமா லிங்கங்கள் எல்லாம் வச்சு ஒரே இடத்துல பூஜை பண்ணணும். பூஜை பண்ணணும். அப்ப பூஜை பண்ணணும்னா நிரந்தரமான சொந்த இடம் வேணும். வேணுமில்ல வேணும். காணி நிலமா இருந்தாலும் ஆமா ஆமா பட்டா நிலமா இருக்கணும். பட்டா நிலமா இருக்கணும். ஏன் தெரியுமா? எலிப்பொந்தா இருந்தாலும் தனிப்பொந்தா இருக்கணுமா? சரிதானே சரிதானே. எலிப்பொந்தா இருந்தாலும் ஆமா தனிப்பொந்தா இருக்கணும். ஆமா சொந்த இடமா இருந்தாலும் செண்டு இருந்தாலும் சொந்த இடமா இருக்கணும். சொந்த இடமா இருக்கணும். பட்டா நிலம் இருக்கணும்யா. பெரம்போக்கு இருக்கக்கூடாது. இருக்கப்படாது. பட்டா தான் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா ஆமா பட்டா இருந்தா தான் எங்கேயுமே செல்லுபடி ஆகுது. ஆமா பட்டா இல்லைன்னா லோன் வாங்க முடியுமா? முடியாது. ஒரு கூட்டு பட்டாவா இருந்தாலும் கூட்டு பட்டாவை பிரிச்சு தனி பட்டா வாங்கிடலாம். ஒரு பட்டாவுமே இல்லையே. ஆமா ஆமா. அப்ப என் தாயால காளி பார்த்தா, எம்பெருமானே நிரந்தரமான இடம் வேண்டும் வேண்டும் வேண்டும், அத்தோடு இல்லாத அழியாத ஆயுள் காலத்தையும் கேட்டா. அப்ப இறைவனாகவே பகவான் பார்த்தாரு. என்ன எம்மா ஏ காளியர்களே, அப்படியே உங்களுக்கு நான் வரத்தை கொடுத்தேனே, ஆனாலும் 51 வருட காலம்தான் அழியாத ஆயுள் காலங்கள். 51 வருட காலமாக ஆணவமில்லாமல் அட்டகாசம் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து வருவீர்களேயானா தலைமுறை தத்துவத்துக்கும் கோட்டையான நிலைத்திருக்கும் அல்லவா? அப்ப என் தாய் காளி பார்த்தா, இறைவா, சாதாரண பூலோகத்துல உள்ள மானிட குல மக்களுக்கு 50 வயசுக்கு மேல 60, 70, 80, 90, 100, 110, 115, 120 வயசு வரைக்கும் ஆயுள் காலங்களும் கொடுத்திருக்கீங்க. நாங்கள் அப்படி அல்ல. தெய்வலோகத்துல தெய்வலோக பெண்ணா பிறந்திருக்கிறேமே இறைவா. ஆமா, எங்களுக்கு மட்டும் ஏன் வயசை குறைச்சு தர்றீங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் குறைச்சு தர்றீங்க? அப்ப வயசு என்ன பண்ணலாம்? வயசை கொஞ்சம் சேர்த்து கொடுங்கண்ணா. என்ன தெரியுமியா? வயசை சேர்த்து கூட கொஞ்சம் சேர்த்து தாங்க, கூட கொஞ்சம் கூட்டி கொடுங்க. ஏய் நம்ம ஆறு உனக்கு கூட கொஞ்சம் வயசு சேர்த்து கொடுங்க ஐயா. சேர்த்து கொடுங்க ஐயா, சேர்த்து கொடுங்க. அந்த பாப்பா கூட சொல்ல பண்ணேன், சேர்த்து கொடுங்க. அப்ப இறைவனாகி பகவான், அம்மா ஏ சத்தியமார்களே, அப்படி உங்களுக்கு வரத்தை நான் தந்தேனையானாலும் 51 வருட காலம்தான், அதுக்கு மேல கிடையாது. இப்ப வர வேணுமா வேண்டாமா அதை முதல்ல சொல்லுங்க. அப்ப பார்த்தா காளியம்மா, பகவான் நமக்கு தான் 51 வருட காலம் கொடுத்துருக்கிறாரு. நல்லா வாழ்ந்தாலும் 4 மணி நேரம் நல்லவரா வாழ்ந்த போதும், நமக்கு தான் 51 வருட காலம்னா எம்புட்டு காலம் கிடைக்கு. அத்தனை வரங்கள் எல்லாம் வாங்கி கொண்டு என் தாயான காளியர்கள் 8 பேர்களும் லிங்க வரத்தை வாங்கினா. பூஜை செய்ய பூங்காவன தோட்டம், ஆமா, அன்றாட விளையாட வெப்ப மரம், நிரந்தரமா சொந்த இடத்தையும் கேட்டா. லிங்க வர பூஜை செய்ய சொந்த இடத்தை வாங்கினா. இடங்களெல்லாம் வாங்கி அரணாடத்துல வரத்தை வாங்கி கோட்டை போட்டு வாழணும். கோட்டை போடணும்னா எங்க போடலாம்? ஆடவர்கள் வராத இடத்துல கோட்டை கட்டணும். ஆண்கள் எங்க வர மாட்டாங்க, எங்க பார்த்தாலும் அவங்க தான் நிக்காங்க. அவன் எங்க பார்த்தாலும் கியூல நிக்காங்க. ஆண்கள் இல்லாத இடமே இல்லையே. ஆமா, உக்கரங்கோட்டையா? அது அங்க அலையாண்டிபுரம்ல போனோம். ஆமா, முப்பரகோட்டை போனா அலையாண்டிபுரம். காண்டவா வனமுப்புறத்தில் என் தாயான காளியம்மா கோட்டை கட்டி அக்கா தங்க 8 பேர்களும் வாழ வேணும் என்று எப்படி எண்ணுகிறா தெரியுமா? மண்ணால கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் கோட்டை போட்டால் வேந்தால் கரையும் கரையோம் என்று தால கோட்டை போட்டால் பட்டால் ஆகாதென்று தால கோட்டை போட்டால் பண்டு தம்பி அடையும் என்று தாயான காளியர்கள் காஞ்சபுரம் செங்கல் வாங்கி கோட்டை எதர கோட்டை கோட்டை எதர கோட்டை காளி 7 சுத்து கோட்டை 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 7 சுத்து
கோட்டை போட்டு சத்திகாளி 8 பேரும் கோட்டையில கொடியும் கட்டி கொடிமரத்தில் பட்டும் கட்டி சிங்கக்கோடி நாட்டுதாள கரடக்கோடி நாட்டுதாள கரடக்கோடி நாட்டினா திரிபுரத்தரசி திரிபுர சுந்தரி முக்கண்ணி முப்புடாதி காளியருடைய கோட்டை என்று செப்பு பட்டயத்தில் எழுதி வைத்தா காளியர்கள் 8 பேர்களும் பாண்டவா வனமுப்புறத்தில் என் தாயான காளியம்மா அக்கா தங்க 8 பேரும் கட்டியிருந்த கோட்டையது எவ்விதமா இருக்குதானா கொட்டாம்படி தளம்மா பொய்யார மேடைகளா காளியர்கள் 8 பேர்கள் 2 நல்ல படி தளமா இளந்தரையா மண்டகமா ஓணாம்படி தளமா முத்து வைத்த 4ஆம் படி தளமா நவரத்தின மேடைகளா 5 நல்ல படி தளமா அலங்கார சாவடியா காளியர்கள் 8 பேர்கள் 7 நல்ல படி தளமா எழுத்தால மண்டகங்கள் 8ஆம் படி தளமா கொட்டார சாவடியா பாண்டவன முப்புறத்தில் 9ஆம் படி தளமா வலப்பூ சாவடியா 10 நல்ல படி தளமா 10ஆம் படி தளமா காளிக்கு விளங்கி வரண மேடைகளா ஓடு 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 தக தகதா தகதை அண்ணா கட்டிருந்த கோட்டைக்குள்ள சத்திமார்கள் 8 பேரும் கோட்டையில கட்டுனால 10ஆம் படித்தளமோ பளிங்கு வர்ண மேடைகளோட இருந்தா ஈவழுகும் இரும்புக்கு காலு கோட்டைக்குள்ள பத்தாது அப்பேற்பட்ட கோட்டைய கட்டனா கோட்டைய கட்டிய காளிமார்கள் 8 பேர்களும் சிவனுடைய லிங்க வைத்து பூசை செய்து வணங்கி வழிபட வேணும் என்று அப்படி காளியர்கள் 8 பேரும் ஆண்டுவன முப்புறத்து கோட்டைக்குள்ள பூசை செய்ய வாராள நல்ல மணல் குவித்தா அதனால் இங்கே பிடித்து வைத்தா சேர்த்து மணல் குவித்தா சிவனால் இங்கே பிடித்து வைக்க கூட்டி நல்ல மணல் குவிக்க கூட்டி மணல் குவிக்க ஐயா குத்தார் இங்கே பிடித்து வைத்தா ஓடு 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 தகதா தகதை அப்படி பிடித்து வைத்த லிங்கத்திற்கு பூசை செய்ய வாராளே ஆத்து மணலை குமித்தா அதனால் லிங்கமாக பிடித்து வைத்து சேர்த்து மணல் குமித்து என் தாயான காளியம்மா காட்டுக்குள்ள சிவனா லிங்கத்தை பிடிச்சு வச்ச கூட்டி மணல் குமித்தா காளி குத்தா லிங்கம் பிடித்து வைத்த 103 லிங்கத்திற்கும் அல்லும் பகலும் 60 நாளிகளுமாக பூசை செய்வதற்காக அண்ணா தெப்பக்கோள வாராளே குளித்து மெல்ல நீராட ஆகாளி வாராளே தெப்பக்கோளம் தன்னாதிலே குளித்து மெல்ல நீராடி தீத்தமாடி மாத்தொடுத்து திருநீற்று கப்பணிந்தா குளித்து
குளித்து நீராடினா பஞ்சாட்சரம் அணிந்து பகவானுக்கு பூஜை செய்ய வார மாகாளி 8 பேர்களும் பகவானுக்கு பூஜை பண்ணணும்னா சிவனாருக்கு பிடித்த பூவு என்ன பூவு? பூ இல்லாத பூசையில புண்ணியம் கிடையாது. ஆமா. மலர் இல்லாத பூசையில மகிமை கிடையாது. கிடையாது. பகவானுக்கு பிடித்த பூ என்ன பூவு? ஏய் குஷ்புவா? செவ்வதலி மலர். அவர் குஷ்புங்காரு. காலத்துக்காரத்துக்காக என்ன பூன்னு பத்தியெல்லா வாழைப்பூவு. அது நல்ல மருந்து இல்லையா வாழைப்பூவு? கல்லடப்புக்கு அருமையான மருந்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவ குடத்துக்காரனுக்காக எப்ப பகவானுக்கு பிடித்த பூ என்ன பூவா? பிச்சி பூ. பத்தியா அருமையான பூவு. ஆனா பகவானுக்கு பிடித்த பூ நீங்க சொல்ற பூலாம் கிடையாது. சிவனாருக்கு பிடித்த பூவு செவ்வரளி பூ இல்லையா? அரணாருக்கு பிடித்த பூ அரளி பூவல்லவா? என் தாயான காளி பார்த்தா பகவானுக்கு பூஜை செய்ய நந்தவன தோட்டத்திற்கு மாகாளி வாராளே. ஐயா நீங்க சொல்ல மாதிரி பகவானுக்கு குஷ்பு பிடிக்கும், பிச்சிப்பி பிடிக்கும். ஆனா இதெல்லாம் பகவானுக்கு பிடிக்கும். இங்க பொம்பளைக்கு பிடிச்ச பூ என்ன பூன்னு யாருக்கும் தெரியுமா? யாரு கண்டா? நான் கண்டேன். ஏ பெண்கள் மறவாத பூ என்ன பூயா? நான் சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு பைசா கொடுத்துருவீங்களா? பெண்கள் கட்சியில பெண்களுக்கு பிடித்த பூ சீப்பான். சீப்பும் இல்ல சிரிப்பும் இல்ல. பெண்கள் மறவாத பூ என்ன பூ தெரியுமா? பெண்கள் மறவாத பூ வந்து மாறாப்பூ. உண்மைதானே? யாரும் மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அதான் பெண்கள் மறவாத பூ மாறாப்புன்னு சொல்லுவாங்க. எந்த காலம்? எந்த காலமானாலும் மாறாப்ப யாரும் மறக்க முடியுமையா? இப்போ நைட்டியா? லங்கோடு. அப்ப இப்ப என்ன பேச ஆகி போச்சுல. முடியாது. சேலை யார் கொடுத்ததா? ஆமா அதே சேலை கொடுத்தோம்னா 2 நாள் தேவைப்படுது. அந்த காலத்துல சேலை கொடுத்துறாங்கன்னா 14 முறை சுங்குடி சேலை. அதுக்கு இந்த பின்னுங்கன்னு எதுவும் தேவையில்லை. அவாடுக்கு கொசவத்தை அள்ளி போட்டு தட்டும் பெருத்தால கேட்டு அங்கிட்டு இங்கிட்டு 2 அடி அடிக்கும். கொசவத்தை அள்ளி அப்படி போட்டான்னா அது பாட்டு கிடக்கும். 16 முறை சுங்குடி சேலை போட்டா போட்ட இடத்துல அப்படியே கிடக்கும். இப்ப நம்ம எத்தனை பின்னு குத்துதோம் அப்பவும் நிக்க மாட்டேங்குது. அதே போல என் தாயான சக்திகாள் 8 பேர்களும் பகவானுக்கு பூஜை செய்ய நந்தவன தோட்டத்துக்கு பாராளி காளியர்கள் அந்த நந்தவன தோட்டத்தில கையால மலரெடுத்தால் கம்பளிகி போகும் என்று வரலால மலரெடுத்தால் நம்பி வீடு என்று சொல்லி தாயான காளியர்கள் தங்க நல்ல தொட்டி கொண்டு தங்கரளி மலர் வரைத்தா செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்தா வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெள்ளரளி மலரெடுத்தா போடு போடு கொண்டு அப்படி வெள்ளி நல்ல துரட்டி கொண்டு வெள்ளரளி மலர் பறித்தா சத்திமார்கள் 8 பேர்களும் சிவனாருக்கு பூஜை செய்ய செவ்வரளி மலரை பறித்து கொண்டு வந்து அத மாலையாக கட்டி அமுது போட்டு ஆண்டவன் சிவபெருமானுக்கு 6 கால பூசை வேளை. பகவானுக்கு எத்தனை காலம் பூசை? ஆண்டவனுக்கு 6 காலம். நம்ம அம்மாளுக்கு எத்தனை காலம்? 4. காலைக்கு 4 காலம். என் தாயான சத்தியமார்கள் 8 பேர்களும் அரணாருக்கு 6 காலம் பூசை செய்தார். 6 கால பூசை செய்தார். அட்டகாளி 8 பேரும் சிவபூசை செய்தல்லவோ சிவலிங்கம் தன்னதேயம் வணங்கி வர காளியர்கள் வணங்கி வருங்காலத்தில அங்க எவ்விதமா இருக்குதான ஓடு 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 ஓடு
சிவலிங்கத்தை வணங்குற ஆமா சிவலிங்கத்தை வணங்க வணங்க ஆமா ஆண்டவன் பகவானுக்கு அருளும் கிடையாது பொருளும் கிடையாது கிடையாது. எங்கு பார்த்தாலும் சக்தி நாமம் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆமா ஓம் சக்தி ஓம் பராசக்தி பராசக்தி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி ஓம் காளி ஓம் காளி ஜெய் காளி. ஜெய் காளி. அப்படி சக்தி நாம ஒலிக்குதையா. சக்தி நாம ஒலித்த போது ஆண்டவனார் பகவானுக்கு கைலாச வாசலில அருளுமில்ல பொருளுமில்ல பொருளுமில்ல இருளாக இருக்காரே பொருளுமில்ல அப்படி 103 லிங்கத்திற்கு பூஜை செய்த காளியர்கள் 12 வருட காலம் 12 வருட காலம் அம்மா பூஜை செஞ்சு வாராளே. அம்மையா 12 வருட காலம் திரிபுரமாமுப்புறத்திலே சத்திமார்கள் 8 பேர்களும் சிவபூஜை செய்து சிவனுடைய லிங்கத்தை வணங்கி வர்றாங்க. சிவலிங்கத்தை வணங்க வணங்க ஆண்டவனுக்கு கைலாசத்துல பாருங்க என்ன அருளும் கிடையாது பொருளும் கிடையாது கிடையாது. இறைவனாகிய பகவான் அருளும் இல்லாமலும் பொருளும் இல்லாமல் இருக்கிறார். சிவனாருக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்க வேண்டுமே. ஆனா என்ன பண்ணலாம் என்னையா செய்யலாம்? பகவானுக்கு பூஜை பண்ணணும். அதாவது சிவனாருக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்கணும்னா ஒரு மேல வச்சு அடிப்போமா, ஒரு ஆட்டை வச்சு அடிப்போமா? அப்ப என்னையா பண்ணலாம்? அபிஷேகம் பண்ணணும், கும்பாபிஷேகம் பண்ணணும். என்ற இறைவனாகிய பகவானுக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்க பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யணும். பால் அபிஷேகம் செய்வதற்காக அஷ்டதுக்கு 8 துவரகா பாலரை அழைக்க வேண்டும் என்ற ஆதிபராசக்தி பார்வதா தேவி அருடே கைலாச வாசலில கைலாச வாசலில சக்திமார்கள் 8 பேரும் அபிஷேகம் செய்வதற்கு அட்டதுக்கு பாலகர அட்டதுக்கு பாலகர அழைத்தாளை பார்வதியா. சாமி அச்சதுக்கு பாலகர் கைலாச வாசலுக்கு கடவுள் மன்னவாராரு ஜப்பா பாலகர ஆண்டவனுக்கு இருள் நீங்கி அருள் கிடைக்க இங்க 8 பேர்களும் ஒன்று கூடி எங்க அண்ணனாகிய திருமால் வாழக்கூடிய திருப்பார் கடலதற்கு சென்று கண்ணனுடைய திருக்கரத்தினால பால் குடத்தை கட்டி சுமந்துவாங்க. பகவானுக்கு அபிஷேகம் செய்தமையான இருள் நீங்கி அருள் கிடைக்கும் அல்லவா என்று ஆதிவராசக்தி அச்சதுக்கு துவரகா பாலிடத்திலே சொல்ல துவரகா பாலரெல்லாம் ஒன்று கூடி திருப்பார்கடல் வருகிறார்கள். திருப்பார்கடல் தல்நதியில திருமாலுடைய திருக்கரத்தினால பால் குடத்திலே பால் அமிர்தங்கள் கட்டி அந்த பால் குடத்தை தலையிலே சுமந்தாங்க. பால் குடத்தை தலையிலே சுமந்து பகவானோட நாமம் சொல்லி அட்டதுக்கு பாலகர் பால் குடத்தை சுமந்தல்லவோ பகவானோட நாமம் சொல்லி பகவானோட நாமம் சொல்லி பாட்டு பாடி வராரே.